ஐஸ்வர்யா கிட்ட ஒரு இன்டர்வியூல கேட்ட கேள்வி தான் எனக்கு இன்னும் ஞாபகத்தில் வருது. நீங்கள்லாம் அப்பா அம்மாவை கூடவே வச்சுக்கிறீங்களாமே அப்படின்னா, நாங்கள் அப்பா அம்மாவிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்ப்பதில்லை. ஏன்னா அவங்க எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. நீங்கள்லாம் உங்கள் அப்பா அம்மா பார்க்கணுன்னா கூட அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குற கலாச்சாரத்தில் இருக்கீங்க. நாங்கள்லாம் எங்கள் அப்பா அம்மாவை அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டியதில்லை, நாங்கள் பார்க்க வேண்டிய நேரத்தில் பார்த்துப்போங்கிற ஒரு அழகான ஒரு பதிலாக அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை தான் நம்ம இங்கே சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு தேன் கூடு கட்டுவது தான் ரொம்ப கஷ்டம், அதை கலைப்பது ரொம்ப சுலபம். அது மாதிரி இன்றைக்கு இருக்க சூழலில் ஒரு கூட்டு குடும்பங்களை ஒருங்கிணைந்து ஒரு குடும்பம் நடத்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முடிவு. ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குது, பொருளாதார தேவை இருக்குது, குழந்தைகளை வளர்க்கணும், வேலையில் முன்னுக்கு போகணும், நிறைய சிக்கல்கள் இருக்குது. இந்த சிக்கல்களை தாண்டி ஒரு இடத்துல உங்களுடைய வாழ்க்கை தேவைக்காக நீங்கள் எடுக்கிற முடிவுகள் கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி, தனியாக குடும்பம் நடத்துகிறதா இருந்தாலும் சரி, அதை ஆலோசித்து தெளிவாக ஒரு முடிவெடுங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரே ஒரு கோரிக்கை தான் வாத்தமிழவா மேடையிலிருந்து, பெற்றோர்களை நீங்கள் நிராகரித்து விடாதீர்கள். உங்களை பெற்று வளர்த்தவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குது. அந்த கடமையை, ரெஸ்பான்சிபிலிட்டியை தவிர்க்காதீங்க.